Hello traders, welcome back. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு candlestick bearish candlestick bullish candlestick இதோட strength weakness தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு கேண்டலுக்கும் 1 minute or 5 minute or 1 month கேண்டல்ல உள்ள என்ன நடக்குது, எப்படி அது ஃபார்மேஷன் ஆகுது அப்படினு தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ இது ஒரு green candle. This is a wick. இதுக்கு ஏன் green candle அதாவது bullish candle னு பேர் வந்துச்சுனா, நமக்கு தெரியும் மாடு அதாவது காளை மாடு வந்து கொம்புல வந்து எல்லாத்தையும் மேல தான் தூக்கி போடும். அதனால தான் இதுக்கு வந்து bullish candle. புல்னா காளை மாடு மேல தூக்கி போடும். மேலனா ஏத்தி விடும், பிரைஸை ஏத்தி விடும். அதனால இதுக்கு பேரு புல். ஓகே, சோ இந்த கேண்டில் green candleோட இது என்ட்ரி எப்படின்னா மேல போறது தான் green candleோட என்ட்ரி. ஓகே, சோ இருங்க நான் ரெட் கேண்டில் வரைஞ்சிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, இதுக்கு பேரு புல். சோ இதுக்கு பேரு பியர். பியர்னா கரடி வந்து எப்பயுமே ஒருத்தர் அது வேட்டையாடணும்னா அடிச்சு கீழே தள்ளிட்டு அதுக்கு மேல ஏறி உட்காந்து தான் அதோட இறைய அது சாப்பிடும். காளை வந்து மேல தூக்கி போடும், பியர் வந்து அதாவது கரடி வந்து அடிக்கும், கீழே அடிச்சு தள்ளி விடும். ஸோ அதனாலதான் இதுக்கு புல், இதுக்கு பியர் அப்படின்னு பேர் வச்சு. இதுக்கு புல், இதுக்கு பியர். காளை மாடு மேல தூக்கி விடும், பியர் கரடி வந்து அடிச்சு கீழே தள்ளிவிடும். ஓகேவா? ஸோ எப்பெல்லாம் நம்ம கிரீன் பார்க்குறோமோ அப்பெல்லாம் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். எப்பெல்லாம் ரெட் பார்க்குறோமோ அப்பெல்லாம் மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த கிரீன் கேண்டலோட ஸ்டார்டிங் இது. ஓகே, இந்த கிரீன் கேண்டலோட ஸ்டார்டிங் பிரைஸ் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் மேலே போகுது. மேலே போகும். அப்படின்னா இந்த இடத்துல விற்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா, மேபி இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரெஷர்னால இந்த இடத்துல ஓப்பன் ஆன கேண்டில் இந்த இடத்துல கீழே வருது. கீழே வந்துட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன், மேபி இங்கே ஏதாவது SNR லைன் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிட்டு ஆல் த வே மேலே போகுது. இது வரைக்குமே மேலே போயிடுச்சு. ஓகே, ஸோ அகைன் இந்த இடத்துல ஏதாவது ரெசிஸ்டன்ட் லைன் இருக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குனால அங்கேருந்து ரிஜெக்ஷன் தள்ளி விட்டு இந்த இடத்துல வந்து இதுதான் க்ளோசிங் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆன கேண்டில் கீழே போயிட்டு, அதாவது இந்த 1 மினிட் இந்த கேண்டிலுக்குள்ள என்னென்ன நடந்திருக்கும்னு நீங்களே அசியூம் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஓப்பன் ஆன கேண்டில் கீழே வந்துட்டு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டு இது வரைக்கும் போயிட்டு திருப்பி அங்கேருந்து கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஓப்பன் ப்ரைஸ், இது வந்து க்ளோஸ் ப்ரைஸ். ஓகே, 1 மினிட் கேண்டலோடது. இந்த 1 மினிட்டுக்குள்ள இந்த கேண்டில் எந்த அளவுக்கு ஹை, எந்த அளவுக்கு அதிகமான ப்ரைஸ் வரைக்கும் ரீச் ஆயிருக்குங்கிறது தான் இந்த ஹையஸ்ட் ப்ரைஸ். இது ஹை. அதே மாதிரி இந்த கேண்டில் இந்த 1 மினிட்டுக்குள்ள எந்த அளவுக்கு கீழே வரைக்கும் போயிருக்கு, இதுதான் லோயஸ்ட். ஓகே, இதுதான் லோயஸ்ட் ப்ரைஸ். இப்போ ஒரு கிரீன் கேண்டில் வந்துச்சுன்னா அது எப்படி ஃபார்மேஷன் ஆகுது, எந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது, எந்த இடத்துல ஹை, எந்த இடத்துல க்ளோஸ், அந்த எல்லாமே நீங்க பார்க்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ ரெட் கேண்டில்னா என்ன? பியர், கரடி தள்ளிவிடும், அடிச்சு கீழே இறக்கி விடும். அதனாலதான் பியர். ஸோ இதோட ஓப்பன் பிரைஸ் என்னது? இந்த இடத்துல இருக்கு ஓப்பன் பிரைஸ். கிரீனோட ஓப்பன் பிரைஸ் கீழே, ரெட்டோட அதாவது பியரோட ஓப்பன் பிரைஸ் மேலே போயிட்டு இந்த இடத்துல இந்த விக் ஃபார்மேஷன் ஆகும். மேபி இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து அதாவது பையர்ஸ் வந்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரெஷர்னால இங்கே ஓப்பன் ஆன கேண்டில் மேலே போயிருக்கும். மேலே போயிட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருக்கும். மேபி இங்கே ஏதாவது SNR லைன் தான் இருக்கும். ஸோ ரிஜெக்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கீழே வந்திருக்கு, கீழே இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அகைன் இந்த இடத்துல மேபி பையர்ஸ் இருப்பாங்க, பையர்ஸோட சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். ஸோ அதனால இங்கேருந்து திருப்பி மேலே வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது ஓப்பன் ப்ரைஸ், இது க்ளோஸ் ப்ரைஸ். ஸோ இந்த 1 மினிட்டுக்குள்ள இந்த கேண்டலோட ஹையஸ்ட் ப்ரைஸ். ஓகே, ஹையஸ்ட் எதுனா
இதுதான் ஹையஸ்ட். இந்த அளவுக்கு கீழே வந்திருக்குது இந்த செல்லஸ் பியர், அதாவது கரடி வந்து இந்த அளவுக்கு தள்ளி விட்டுருக்குறாங்க. அதே மாதிரி லோயஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ரெட் கேண்டலோடது. ஓகே, இது ஓப்பன் ப்ரைஸ், இது க்ளோசிங் ப்ரைஸ், இது லோ, இது ஹை. ஸோ உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் க்ரீன் பார்த்தோம்னா, க்ரீன் கேண்டல் வந்துச்சுன்னா நம்ம மேலே போகிறது மட்டும் தான் பார்க்கணும். க்ரீன் கேண்டல் வந்துச்சுன்னா நம்ம ரெசிஸ்டன்ட் லைனை தான் தேடணும். அதே மாதிரி ரெட் கேண்டல் வந்துச்சுன்னா நம்ம சப்போர்ட் லைனை தான் தேடணும். இது பேசிக் கான்செப்ட், இது ஞாபகத்தில் எப்பயுமே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பேசிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸோ ஹியர் இதுதான் பேசிக்கா ஒவ்வொரு கேண்டலோட ஃபார்மேஷன். ஓகே, இது வந்து ஸ்ட்ராங் கேண்டல், இது எல்லாமே ஸ்ட்ராங் புல்லிஷ், அதாவது இது எல்லாமே ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்கான காளை மாடுகள். காளை மாடுனா மேலே தூக்கி விடும். ஓகேவா, மேலே தூக்கி விடும். இந்த மாதிரி கேண்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலே விக் இருக்காது, இதில் விக் இல்லை. விக் இல்லை, விக் இருந்தால் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல செல்லஸோட பாயிண்ட் இருக்கும், அதாவது செல்லஸோட ஆக்டிவ்னஸ் இருக்கும்னு அர்த்தம். ஓகே, ஸோ கீழே விக் இருக்கலாம். கீழே விக் இருந்தால் இது வந்து பையிங் ப்ரெஷர், பையிங் ப்ரெஷரை குறிக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான அது இந்த கேண்டலுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மர்பூசு கேண்டல். ஓகே, மர்பூசு கேண்டல் அப்படி இல்லைன்னா எக்ஸாஸ்ட் கேண்டல் சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் கம்மிங் வீடியோ செஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மர்பூசு கேண்டல் வந்து மேலேயும் கீழேயும் விக்கு இருக்காது. ஓகே, மர்பூசு கேண்டல் வந்து சென்டர், அதாவது வெயிட், இப்போ இது வந்து ரெசிஸ்டன்ட் லைன், இது வந்து சப்போர்ட் லைன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ட். இப்போ இந்த கேண்டில் எங்கே இருக்குது? மிடில் இருக்குது. மேலேயும் கேப் இருக்குது, கீழேயும் கேப் இருக்குது, மிடில் இருக்குது. ஸோ மிடில் இருந்தால் இந்த மாதிரி ஸ்ட்ராங் கேண்டில் என்ன பண்ணுன்னா அடுத்த கேண்டில் மேலே தான் மூவ் ஆகும். ஓகே, மேலே தான் மூவ் ஆகும். அதே இன்னொன்று யோசிச்சுக்கோங்க. இப்போ இது வந்து இந்த மர்பூசு கேண்டில் வந்து இது எக்ஸாஸ்ட் கேண்டில். மர்பூசு கேண்டல் வந்து இப்போ இந்த இடம் ஸ்ட்ரெயிட்டாக ரெசிஸ்டன்ட் லைனில் இருக்கும்போது எக்ஸாஸ்ட் கேண்டலாக இது ஆக்ட் ஆகும். எக்ஸாஸ்ட் கேண்டலாக என்னன்னு நான் கம்மிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ ரெசிஸ்டன்ட் லைனில் கரெக்டாக முடியும் போது கீழேயும் மேலேயும் எந்த ஒரு ரிஜெக்ஷனும் இல்லை, நார்மல் கேண்டலோட பெருசாக இருக்குன்னா ரெசிஸ்டன்ட் லைனில் இருக்கும்போது ரிவர்சல், நெக்ஸ்ட் கேண்டல் ரிவர்சல் 80 to 90% உங்களுக்கு அது கன்ஃபார்ம் வின்னிங் ட்ரேட். ஓகே, ஸோ இந்த மாதிரி மர்பூசு கேண்டல் ஸ்ட்ராங் கேண்டல் வந்துச்சுன்னா எப்படி இது பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து புல்லிஷ் கேண்டல், இது வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ், இது வந்து புல்லிஷ் கேண்டல். அதாவது இதை கம்பேர் பண்ணும்போது இது 100% ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம், இது வந்து ஒரு 80% ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இது 100% ஸ்ட்ராங்குனாலும் நம்ம வந்து லெவல்ஸ் செக் பண்ணணும், எஸ்என்ஆர் செக் பண்ணிட்டு தான் அடுத்த ட்ரேடு போகணும். சப்போஸ் எஸ்என்ஆர் ஃபேர் ஃப்ரம் த கேண்டல்னா நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டல் தாராளமாக அப்பு கொடுக்கலாம், அதாவது 100% இது மேலே தான் போகும். ஓகே, அண்ட் இந்த கேண்டல் பாருங்க, இந்த கேண்டல்ல சி அப்பர் ரிஜெக்ஷன், வெயிட், what happened? ஸோ இந்த கேண்டலில் பாருங்கள் அப்பர் ரிஜெக்ஷன். இந்த அப்பர் ரிஜெக்ஷன் எதை மீன் பண்ணுது? செல்லர்ஸோட ஆக்டிவ்னஸை குறிக்குது. ஸோ அதே மாதிரி இந்த கேண்டலோட பாடிக்கும் இந்த கேண்டலோட பாடிக்கும் பாருங்கள், இதுவும் பையிங் ப்ரெஷர் தான். ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது இதோட அதாவது ஸ்ட்ரென்த் வந்து 80% தான், ஒரு 20% குறைஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ அகைன் இந்த கேண்டில் அதே மாதிரி தான். இது புல்லிஷ் கேண்டில், அதாவது ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கிடையாது, ஓரளவுக்கு மீடியமான புல்லிஷ் கேண்டில். ஓகே, ஸோ இந்த கேண்டில் எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இது நீங்கள் டெய்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வீக் உள்ள உங்களுக்கே ஓகே இந்த கேண்டில் வந்திருக்கு, ஸோ லெவல் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே அது தானாக ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் ஃபங்க்ஷன் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த கேண்டில் பாருங்கள். இந்த கேண்டில் வந்து நியூட்ரல் கேண்டில். ஆக்சுவலாக இது வந்து ஸ்பின்னிங் டாப்னு சொல்லுவாங்க. ஸ்பின்னிங் டாப், இந்த ஸ்பின்னிங் டாப் நம்மளுக்கு கலர் தேவையில்லை, ரெண்டுமே. இது கூட நம்ம கலர் பார்க்கலாம், ஆனால் இந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு நம்மளுக்கு கலர் தேவையில்லை. ஓகே,
இல்லைன்னா நியூட்ரல். ஸோ போத் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஈக்குவல் ப்ரெஷரில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா, இந்த கேண்டில், இந்த ரெண்டு கேண்டலும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஒன். இந்த கேண்டலில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து விற்கல, இங்கே விற்கல, பாடி இங்கே ஓப்பனாக இருக்குது, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. பட் செல்லிங் ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குது, மேலே எந்த அளவுக்கு விக் இருக்குது, இதில் மேலே விக் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து செல்லிங் ப்ரெஷரை டினோட் பண்ணும். அண்ட் வீக் புல்லிஷ்னஸ், அதாவது வீக்கான காளை மாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து ஸ்ட்ராங், அட்லீஸ்ட் தூக்கி போட்டு மேலே போகும். இது வந்து வீக், ஓரளவுக்கு அதாவது லெவல்ஸை செக் பண்ணோம்னா அந்த இடத்துல வீக்கான லெவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஒர்க்கே ஆகாது. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் கிரிட், இந்த கேண்டலில் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி மர்பூசோ கேண்டில்னு சொல்லுவாங்க. இதில் மேலே ப்ரெஷர் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர். இதில் வந்து கீழே பாருங்கள், கீழே வந்து விற்கல. கீழே விற்கலைன்னா பையர்ஸோட ஆக்டிவ்னஸ் இந்த இடத்துல இல்லை. ஸோ நாம் இந்த ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபார்ம் 100% கீழே போகும். கீழே டவுன் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். ஆனால் உடனே டவுன் ஆப்ஷன் கிளிக் பண்ணக்கூடாது. எஸ்என்ஆர் லைன் மஸ்ட், எஸ்என்ஆர் லெவல்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன் ஏதாவது நடந்திருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா நீங்கள் குட் டு கோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து 100% வின்னிங் தான். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இது வந்து மர்பூசோ கேண்டில் அட் த சப்போர்ட் லைன். இது வந்து சப்போர்ட் லைன் கரெக்டாக முடிஞ்சிருந்தா எக்ஸாஸ்ட் கேண்டலாக ஆக்ட் ஆகும். எக்ஸாஸ்ட் கேண்டல்னா டயர்ட்னஸ் சொல்லுவோம். அதாவது செல்லர்ஸோட டயர்ட்னஸ், சோர்வடைஞ்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேண்டல் ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே இந்த ஸ்ட்ராங் கேண்டில் வந்து சப்போர்ட் லைனுக்கும் ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கும் சென்டரில் இருந்துச்சுன்னா, மிடில் ஆஃப் த ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா இது வந்து கண்டினியூ ஆகும். அதாவது அடுத்த இது நீங்கள் குட் டு கோ, அதாவது கீழே டவுன் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து போத் சைட்ஸ் விக் இருக்குது. போத் சைட்ஸ் விக் இருந்தால் பையர்ஸும் கண்ட்ரோல் இருக்காங்க, பையர்ஸும் இதில் இருக்காங்க, செல்லர்ஸும் இருக்காங்க. பட் பாடி வந்து இதை கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட்டாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு இது 100%னா இது வந்து ஒரு 80%. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இது மேலே ஃபுல்லாக செல்லர்ஸ் இருக்காங்க, செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது, ஆனால் பாடி சின்னதாக இருக்குது. ஸோ இது ஒரு 80% நம்மளுக்கு வின்னிங் கொடுக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் இது நியூட்ரல் கேண்டல். இதுதான் சொன்னால இது கலருக்கு முக்கியம் தேவையில்லை. இது வந்து நம்ம இது வந்துச்சுன்னா நியூட்ரல், அதாவது பையர்ஸ் உள்ள செல்லர்ஸ் உள்ள லெவல்ஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணணும். அண்ட் இது வந்து வீக், ரொம்ப வீக்கான கரடி, அதாவது கீழே விக் இருக்கு. கீழே விக் இருந்தால் என்ன அர்த்தம், பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பாடி சின்னது ஆனால் விக்கு இந்த லெவலுக்கு இருக்கிறதுனால காளை மாடோட தன்மை, அதாவது ஸ்ட்ராங் புல்லிஷ்னஸ் இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல ஆக்டிவ்னஸாக இருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல ஏதாவது லெவல் ஏதாவது இருந்துச்சுன்னா இது வந்து ரிவர்ஸ் தான் ஆகும். ஓகேவா, சாரி, இந்த இடத்துல ரிவர்ஸ், அதாவது இந்த இடத்துல லெவல் இருந்துச்சுன்னா இது வந்து எய்தர் ரிவர்ஸ் ஆகும் ஆர் கண்டினியூ ஆகும். அது வந்து நம்ம லெவல்ஸை செக் பண்ணுறது பொறுத்து இருக்கு. ஸோ இது எல்லா கேண்டலும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். ஓகேவா, டோன்ட் வரி, யாரும் பேனிக் ஆகாதீங்க. இது எல்லாமே ஈஸி தான். பழக பாலும் பிடிக்கும் மாதிரி நீங்கள் இது எல்லாமே டெய்லியும் இந்த கேண்டல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டே இருந்தாலே உங்களுக்கு போதும். ஈஸியாக நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் முக்கியம் எஸ்என்ஆர் லெவல், ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன், ஒவ்வொரு லெவல்ஸை செக் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். கண்டினியூ நம்ம அடுத்த வீடியோவில் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.